அனுர அரசுக்கு எதிராக பாரிய மக்கள் அலையுடன் நாமல் ராஜபக்ஷக்கள் விடுத்துள்ள சூளுரை. இங்கிலாந்தில் இன்னும் பறக்கும் விடுதலை புலிகளின் தேசிய கொடி, சர்ச்சையை கிளப்பும் சரத் வீரசேகர. தமது கட்சி இன்னும் முடிவு செய்யவில்லை, ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர். தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளருக்கு பிடியாணை. வடக்கில் சுகாதார அமைச்சின் புதிய நடைமுறைகள், சபையில் பொங்கி எழுந்த அர்ஜுனா எம்பி. சட்டவிரோதமாக இழப்பீடு பெற்ற முன்னாள் அமைச்சர்கள், நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. சமகால அனுர அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எச்சரித்துள்ளன. போதைப்பொருள் ஊழல் நடவடிக்கையில் தீவிர கவனம் செலுத்தும் அரசாங்கம் மக்களின் நலன்கள் தொடர்பில் அக்கறை செலுத்தவில்லை என எதிர்க்கட்சிகள் சாடுகின்றன. இந்த நிலையில் எதிர்வரும் 21ஆம் தேதி மாபெரும் பேரணி ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி அறிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து நுகேகொடையில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதன்போது அரசாங்கம் மீது அதிருப்தி கொண்டுள்ள பெருமளவு மக்கள் ஒன்றிணைவார்கள் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராகவும் விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்களுக்கு ஆதரவாகவும் மக்கள் ஒன்று கூடுவார்கள் என நாமல் குறிப்பிட்டுள்ளார். இந்த நேரத்தில் மக்களுக்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளது. கட்சி பேதங்கள் இன்றி அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். ராஜபக்ஷர்களுக்கு ஆதரவான மக்கள் சக்தியின் பலத்தையும் அரசாங்கத்திற்கு காட்ட உள்ளதாக நாமல் சூளுரைத்துள்ளார். அரசாங்கத்தின் அடக்குமுறை, பொய்கள் மற்றும் ஏமாற்றுதலுக்கு மக்கள் தயாராக இல்லை. நாம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். அதை நாங்கள் உங்களுக்கு நினைவூட்டுகின்றோம். பின்னர் புலம்ப வேண்டாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசாங்கத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்பட உள்ள போராட்டம் மகிழ்ச்சி அளிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஏற்கனவே தெரிவித்துள்ளார். எனினும் தன்னை தேடி வரும் மக்களை பார்வையிடும் நோக்கில் இந்த பேரணியில் கலந்து கொள்ளவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க, சந்திரிகா குமாரதுங்க, மைத்ரிபால ஸ்ரீசேன ஆகியோரும் இந்த பேரணியில் கலந்து கொள்ளப் போவதில்லை என ஏற்கனவே அறிவித்துள்ளனர். சட்டத்திற்கு புறம்பாக இழப்பீடு பெற்றுக்கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. அவர்களிடமிருந்து அந்த இழப்பீட்டு பணத்தை மீள அறவிடுவதற்கான உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி குறித்த அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதன்படி குறித்த மனுவை எதிர்வரும் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. சுற்றுச்சூழல் சட்ட தரணியான கலாநிதி ரவீந்திரநாத் தாபரேவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களின் போது தமது வீடுகள் தீக்கிரையானதால் ஏற்பட்ட சேதங்களுக்காக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டத்திற்கு புறம்பாக நஷ்ட ஈடு பெற்றுக் கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்தில் இன்னும் விடுதலை புலிகளின் தேசிய கொடி பறப்பதாகவும் அதை நிறுத்துவதற்கு இங்கிலாந்து அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் பேசியவர், இங்கிலாந்து தான் தமிழீழ விடுதலை புலிகளின் வளர்ச்சிக்கு பெரும் உதவி செய்திருந்தது. தமிழீழ விடுதலை புலிகளின் சர்வதேச தலைமையகம் இங்கிலாந்திலேயே அமைந்துள்ளது. மேலும் விடுதலை புலிகளின் தத்துவாசிரியரான ஆண்டன் பாலசிங்கம் இங்கிலாந்து குடியுரிமை பெற்றிருந்தவர். கரண்குட, சவேந்திர சில்வா, ஜகத் ஜெயசூரிய ஆகியோருக்கும் விசா வழங்கவும் இங்கிலாந்து மறுத்திருந்தது. பிரிவினைவாத புலம்பெயர் தமிழர்களை இங்கிலாந்து தான் போஷிக்கின்றது. அவர்களின் வாக்கு வங்கியின் பலத்தால் இவ்வாறு செய்யப்படுகின்றது. ஆண்டன் பாலசிங்கத்தின் மனைவியான அடல் பாலசிங்கமே தமிழீழ விடுதலை புலிகளின் பெண் உறுப்பினர்களுக்கு பயிற்சி வழங்கி சயனைட் குப்பியை கழுத்தில் மாட்டிக்கொள்ள உதவி செய்தவர் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை ஆதாரத்துடன் நிரூபித்து காட்டும்படி முகநூலில் பிழைப்பு நடத்தும் ஜந்துக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், நான் உறுதியாக கைது செய்யப்படுவேன் என முகநூலில் செயல்படும் ஒரு பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது நாடாளுமன்ற சிறப்புரிமை அதிகார சட்டத்தின் 22 இரண்டாம் பிரிவினை மீறும் செயலாகும். முகநூலில் பிழைப்பு நடத்தும் ஜந்துக்கள் என் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதனை நான் நீதிமன்றத்தில் சந்திக்க தயாராக உள்ளேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் தேசிய லொத்தர் சபை பணிப்பாளர் துசித ஹல்லோலுவை கைது செய்து முற்படுத்துவதற்கான பிடியாணையை கொழும்பு மேலதிக நீதவான் லகிரு சில்வா இன்று பிறப்பித்துள்ளார். நாரகிம்பட்டிய பகுதியில் ஒரு குழு தான் பயணித்த வாகனத்தின் மீது துப்பாக்கி சூடு நடாத்தியதாக பொய்யான முறைப்பாட்டை அளித்த சம்பவத்தில் துசித ஹல்லோலுவ சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். இன்று தொடர்புடைய வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சந்தேக நபர் துசித ஹல்லோலுவ நீதிமன்றத்தில் முன்னிலையாக அதன்படி இந்த பிடியாணை பிறப்பித்து நீதவான் உத்தரவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் மட்டுமே சுகாதாரத்துறையில் சில விடயங்களை நடைமுறைப்படுத்தியிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் வடக்கு மாகாண தாதிய உத்தியோகத்தர்கள் முன்னெடுத்துள்ள அடையாள பணிப்புறக்கணிப்பினால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், மன்னார் உட்பட வடக்கு மாகாணம் முழுவதும் நேற்றைய தினம் தாதிய உத்தியோகத்தர்கள் அடையாள பணி புறக்கணிப்பு ஒன்றை ஆரம்பித்துள்ளனர். இந்த போராட்டம் தொடர்ந்தும் நடக்குமாக இருந்தால் வடக்கு மாகாணத்தில் உள்ள பொதுமக்கள் மிகப்பெரிய பிரச்சினைக்கு உள்ளாக்குவார்கள். அதை தவிர வடக்கு மாகாணத்தில் மட்டுமே சுகாதாரத்துறையில் சில விடயங்களை செய்திருக்கிறார்கள். முக்கியமாக சகல உத்தியோகத்தர்களையும் ஒரு புத்தகத்தில் கையொப்பமிடும் ஒரு முடிவெடுத்துள்ளார்கள். தயவு செய்து வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அந்த உத்தியோகத்தர்களின் பிரதிநிதிகளை அழைத்து வந்து சுகாதார அமைச்சில் கலந்துரையாடி இந்த பிரச்சினையை தீர்க்கவும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2024 நவம்பர் 21ஆம் தேதி நுகேகுட பேரணியில் கலந்து கொள்வது குறித்து தமது கட்சி இன்னும் முடிவு செய்யவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். இறுதி முடிவு சில நாட்களில் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் இந்த விடயம் இன்று கட்சியின் குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி இந்த பேரணியில் பங்கேற்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தமது கருத்தை வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தன்னை மச்சான் என அழைப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு அளித்த நேர்காணலிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி அனுர என்னிடம் சாதாரணமாக பேசுகிறார். என்னை மச்சான் என்று அழைத்து கை குலுக்குகின்றார். வரிமுறை மாறாது என்கின்றார். நேர்மையாக சொன்னால் எனக்கு அனுரவை பிடிக்கும் என்றார். அத்துடன் ஜனாதிபதியுடன் தான் மிகவும் நல்ல நட்பை பேணுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் தெரிவித்துள்ளார்.